முஹம்மது இப்னுல் முன்கதிர் சொல்றாரு, மதீனாவிலே ஒரு பஞ்சமான ஒரு சூழ்நிலை, ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலை. இந்த அந்த அப்படியான ஒரு வேதனையான அந்த நாளில் மக்கள் எல்லாம் துவா கேட்டார்கள், இஸ்திஸ்கா செய்தார்கள். ஆனால் மழை என்ன செய்யலை, அவ்வளோ காலத்துக்கு பொழியலை. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நான் பள்ளி வாயிலில் இருந்து கொண்டிருக்கிறேன். முஹம்மது இப்னுல் முன்கதிர் சொல்றாரு, அப்படி இருந்து இரவு நேரத்தில் இவர் பள்ளியில் இருந்துட்டு இருக்கிறார். ஒரு மனிதர் வராரு, அறிமுகமான மனிதர் இல்லை, பள்ளியில் இருந்தார், 2 ரக்காத் தொழுதாரு, அல்லாட்ட கையேந்தினார், யா அல்லாஹ், இந்த மதீனாவில் என்னது இப்படி ஒரு பஞ்சமான நிலைக்கு மழை பொழியவை, இவர்களுக்கு மழையை கொடு, அவர்கள்லாம் உனது அடியார்கள் என்ற அமைப்பில் ஒரு துவா கேட்கிறார். துவா கேட்டு கொஞ்ச நேரம் போகல, நான் பள்ளி வாயில நான் கண்ட சம்பவம்னு முஹம்மது இப்னுல் கதிர் சொல்றார். மழை அந்த ஊரில் பொழிய நான் கண்டேன், அங்கே மழை பொழிய நான் எனது கண்ணால் கண்டேன். எனக்கு ஆச்சரியமாகி விட்டது. இவர் பெரிய தாபியன், யாரு? முஹம்மது இப்னுல் முன்கதிர். உடனே அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவரை பார்த்து கண்டே இருக்கிறாரு. அவர் அந்த துஆ, அந்த மழை பொழிகிற நேரத்தில் அவர் துஆ கேட்கிறாரு. எந்த அளவுக்கு சொல்றாருன்னு சொன்னா, அப்படி ஒரு துஆ கேட்கல. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? ஃபீ நஃப்ஸி மஜ்னூன், பைத்தியக்காரன் நினைத்தேன். நான் என்ன நினைச்சேன், மதீனாவாசி எல்லாரும் துஆ கேட்டாங்க, இவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ்ட்ட மழை பொழிய வேண்டிய துஆ கேட்கிறாருன்னு என் மனதுக்குள்ள பைத்தியம் அப்படின்னு நினைத்தேன். ஆனா அவர் என்ன செய்தாரு, அல்லாஹ் தஆலா துஆ கேட்டார், மழை பொழிந்தது. அந்த நிமிடத்தில் அதுக்கு பின்னால் அவர் சொன்ன வார்த்தைகள், அந்த மழை பொழிகிற நேரத்தில் கண்ணீர் வடித்து அழுதார். யா அல்லாஹ், நான் யாரு, என்ற தகுதி என்ன, நீ எனது துஆவை அங்கீகரித்தா என்று கண்ணீர் வடித்து என்ன செய்தார், அந்த இடத்துல அழுதாரு. ஜமாத் வரைக்கும், சுபஹ் வரைக்கும் இருந்தார், தொழுதார், போயிட்டார். நான் பின் தொடர்ந்து சென்றேன். நான் அவருடைய வீட்டை அறிந்து கொண்டேன், எந்த வீட்டில் இருக்கிறார்னு பார்த்துட்டு அவர் எங்க வருவார்னு புரிஞ்சு கொண்டு நான் போனேன். அவர் மார்க்கெட்ல இருந்து செருப்பு தைக்கக்கூடிய ஒரு மனிதர். அவரிடத்துல நான் என்ன செஞ்சேன், போனேன், போய் கேட்டேன், இந்த சம்பவத்தை சொன்னேன், நீங்க தானே இரவுல வந்தீங்க, நான் கண்டேன், நீங்க துஆ கேட்டதை நான் கண்டேன் சொல்லு, உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டார். அவர் என்ன கேட்டார், உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், என்னை விட்டு விலகிருங்கன்ட்டார். விலகிட்டார். அடுத்த நாள் அவரது வீட்டை இவர் சந்திப்பதற்காக இவர் போகிறார். அங்கே ஜனாசாவுக்கான அடையாளங்கள் விளங்குது, மரணத்திற்கான அடையாளங்கள், ஜனாசாவுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விளங்குது. திடீர்னு போன உடனே அவர் கேட்கிறார், வீட்டில் என்ன நடந்த, என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி. இல்லை, நான் இவர் பிரார்த்திக்க நான் கேட்டேன். மனைவி சொல்றான், இவருடைய பிரார்த்தனை உடைய நான் என்ன செய்தேன், கேட்டேன். யா அல்லாஹ், மக்கள் என்னை அறிந்து கொண்டால் அது ஃபித்னாவாக மாறும் என்கின்ற அடிப்படையில் அவர் என்ன செய்யறார், துஆ கேட்கிறார். யாரெல்லாம், எனக்கு இந்த பூமி எனக்கு ஒரு நெருக்கடியான சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது, என்னை உன் பக்கம் இழுப்பதுதான் உனக்கு விருப்பமாக இருந்தால் என்னை எடுத்துக்கொள் அப்படின்னு அவர் துஆ கேட்டார். இதன் காரணமாகத்தான் அவருக்கு என்னது, அவர் மரணித்தார் என்று நான் நினைக்கிறேன். மனைவி என்ன செய்யறா, யார்கிட்ட சொல்றாங்க, அதான் முஹம்மது இப்னுல் முன்கதிர் சொல்றாரு. முஹம்மது இப்னுல் முன்கதிர் வேதனையோடு திரும்பி வந்தார்ன்றத பார்க்கிறோம். இது ஒரு சம்பவம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சம்பவம் நாம் என்ன புரிந்து கொள்ளணும் தெரியுமா? யாருக்கு இந்த சம்பவம் தூர மாதிரி விளங்கும் தெரியுமா? அது மிக முக்கியமான விஷயம். நாங்க எந்த அளவுக்கு தூரமாகிறோமோ அந்த அளவுக்கு தூரமான சம்பவம் மாதிரி தான் விளங்கும். நாம எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறோமோ, இதனுடைய அனுபவங்களை நாங்கள் கண்டோமோ, அந்த அளவுக்கு எங்களுக்கு என்ன செய்யும், அது நெருக்கமாக விளங்கும். நல்ல இபாதத்தில் உள்ளவனுக்கு தான் இபாதத்து செய்யறது சாத்தியம் என்று விளங்கும். பாவங்களை விட்டு போராடி கொண்டிருக்கக்கூடியவனுக்கு தான் பாவத்தை விடுறது லேஸ் என்றது விளங்கும். யார் அதுல இல்லையோ அவனுக்கு எல்லாமே என்ன செய்யும், பெரிதாகவும் பாரமாகவும் தான் என்ன செய்யும். முஹம்மது இப்னுல் முன்கதிர் இதை ஆச்சரியப்பட்டு சொல்றார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? அதில் நான் சொல்ல வந்தது துஆ அங்கீகரிக்கப்பட்ட செய்தியை தாண்டி இன்னொரு அம்சம். அது என்ன தெரியுமா? மக்களுடைய புகழை எதிர்பார்க்காத தன்மை. இதுதான் மிக முக்கியம். என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தன்னை மக்கள் அறிந்து கொண்டு விட்டால் அடுத்த என்ன நடக்கும் என்று விளங்கணும். என்ன நடக்கும்? ஃபித்னாக்குள்ளாக்கிடுவாங்க. ஃபித்னாக்குள்ளாக்கினா அதுக்கு பிறகு வீடு ஃபுல்லா எனக்காக துஆ கேளுங்கன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதற்காக நடக்கும், இவர் பிரபல்யமாகுவார். பிரபல்யம் ஆகினாலேயே ஒரு பகுதி போயிடும். எது போயிடும்? இதுவான் நம்ம திருப்தியுடைய ஒரு பகுதி, இறைவனை மட்டும் திருப்திப்படுத்துகின்ற ஒரு பகுதி என்ன செஞ்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். இதை உணர்ந்த ஒரு நல்ல மனிதர் என்ன செய்வார் தெரியுமா? யா அல்லாஹ், பூமி எனக்கு நெருக்கமாகி விட்டது, உன்னிடம் அழைப்பதுதான் சிறந்ததாக இருந்தால் என்ன செய், என்னை அழைத்துக்கொள் என்று பிரார்த்திப்பார். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற மனிதர்களை பற்றி ஒரு செய்தி சொன்னார்கள். ருப்ப அஷ்அஸ மத்ஃபூஇன் பில் அப்வாபி லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர். எத்தனையோ பரட்டை தலை கோலமுள்ள எத்தனையோ பேர், உங்கள் வீடு வாசல்களிலே அவர்களை கண்டாலே நீங்கள் கதவை மூடக்கூடிய எத்தனையோ பேர், அல்லாஹ்விடம் சத்தியமிட்டு இதை நீ செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் உடனே அவர்களுக்கு செய்து கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. எப்படி? அல்லாஹ்விட்ட யாரா நீ செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மக்கள்கிட்ட எந்த மரியாதையும் இல்லை. வீட்டு வாசல்லே கதவை மூடிடுவாங்க. கண்டாலே என்ன செஞ்சிருவாங்க, பணத்தை கொடுத்தாச்சு கதவை மூடி, வீட்டுக்குள்ள எடுக்க கூட நம்ம பெருசா நினைப்போம். ஆனால் இது போன்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு யா அல்லாஹ் நீ இதை செய்யணும் என்று சத்தியம் பண்ணினால் அல்லாஹ் உடனே என்ன செய்வான், அபர்,
உடனே அதை நிறைவேற்றுவான். அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். இன்ன மின்கும் ரிஜாலன், உங்களில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். லவ் சஅலுக்கும் தீனாரன் அவ் திர்ஹமன் லம் துஅதுஹும், தீனாரையோ திர்ஹத்தையோ உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள். வல்லாஹி லவ் சஅலுல்லாஹல் ஜன்னத லஅதாஹு, அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்டாலும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். நீங்க தீன திர்ஹத்தை கூட என்ன செய்ய மாட்டீங்க, மதிக்க மாட்டீங்க. அல்லாஹ் யா சொர்க்கம் தான் கேட்டால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இபாதத் என்பது லஸ்ஸா, இறை திருப்தியுடைய இன்பத்தின் மூலமாக விளையக்கூடிய ஒரு அம்சம். அது எங்களோட உள்ளத்துல எவ்வளவுக்கு இழுக்குதோ அந்த அளவுக்கு நம்ம இபாதத்தில் இன்பகரமாக என்ன செய்வோம், செயல்படுவோம். அது இயல்பாக, அது இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் கிடையாது. நமது வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் நீங்க இபாதத்தில் இன்பம் காண வேண்டும், இபாதத்தை சரி செய்வதில் எந்த விளைவும் இல்லை. நம்ம எங்கெல்லாம் மனித திருப்திக்கு எதிராக அல்லாஹ்வுடைய திருப்தியை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை வளர்க்கணும். எப்படி மனித திருப்தியா இறைவன் திருப்தியாண்டு போராட்டங்களை அல்லாஹ் ஒவ்வொரு மூமின் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தருவான். அந்த ஒவ்வொரு இடங்களை நம்ம வெற்றி கொள்வோமாக இருந்தால் உங்களுக்கு இந்த உலகத்தில் உச்சகட்டமான இன்பமாக இபாதத் தான் இருக்கும். அந்த வணக்கம் தான் என்ன செய்யும், இருக்கும். எப்ப இருக்கும்? அது மனிதர்களுடைய திருப்திக்கு முன்னால இறைவனுடைய திருப்தி தான் எனக்கு முக்கியம் என்ற சோதனைகள் அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். அந்த சோதனைகளை நம்ம வெற்றி பெறுகின்ற இடங்களில் தான் இது நம்மளுக்கு சாத்தியப்படுமே தவிர, அந்த இடத்துல எல்லாம் சரி செய்யாம இதை மட்டும் நம்ம சரி செய்ய நினைத்தோம் என்று சொன்னால் ஒரு நாளும் அது சரிப்பட்டு வர போவதில்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எமது உள்ளங்களிலே நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு துஆ, அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. யா அல்லாஹ், எனது உள்ளத்துக்கு அவருடைய தக்வாவை கொடுத்து விடு, அதை தூய்மைப்படுத்தி விடு, நீதான் தூய்மைப்படுத்துகின்றவர்களிலேயே சிறந்தவன் என்ற அதை கேட்டு எமது உள்ளத்தை நாங்கள் பக்குவப்படுத்தி இந்த வணக்க வழிபாடுகளில் எம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.